திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் இனிய நவராத்திரி திருநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த நவராத்திரி திருவிழாவில் நம்ம முழுக்க முழுக்க அம்பிகையை பற்றி சிந்தனை செய்ய போகிறோம். இன்னைக்கு அம்பிகையினுடைய திருக்கோவிலான அம்பகரத்தூர் ஸ்ரீ பத்ரகாளி திருக்கோவில், அந்த திருக்கோவிலினுடைய புராண வரலாறை இப்ப சிந்தனை பண்ணலாம். கோவிலினுடைய பெயர் அம்பகரத்தூர். சரிங்களா? கோவில் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, காரைக்காலுக்கு அருகாமையில இந்த கோவிலானது அமைந்திருக்கு. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச திருநள்ளாறு ஸ்ரீ தர்பாரண்யேஸ்வர சுவாமி திருக்கோவில். திருநள்ளாறு தர்பாரண்யேஸ்வரர் கோவில்னா யாருக்குமே தெரியாது. அதே திருநள்ளாறு சனீஸ்வரன் கோவில்னா எல்லாருக்கும் தெரியும். ஆனா இந்த சனி பகவான் பாத்தீங்க அப்படின்னாக்கா, அவர் இறைவனை வழிபாடு பண்ணிட்டு இருக்கார். ஸோ அந்த கோவில்ல மூலவர் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா தர்பாரண்யேஸ்வரர் தான். சுவாமி சிவபெருமான் தான் மூலவர். அந்த திருநள்ளாறு திருத்தலத்துல இருந்து ஒரு 8 கிலோமீட்டர் தொலைவுல தான் இந்த திருக்கோவிலானது அமைந்திருக்கு. கோவிலினுடைய பேர் பத்ரகாளி அம்மன் திருக்கோவில். ஊரினுடைய பேர் அம்பகரத்தூர். சரி, இப்ப இந்த கோவிலினுடைய புராண வரலாறை நம்ம பார்க்கலாம். புராண வரலாறை பார்க்கிற பொழுது துர்வாச மகரிஷியினுடைய காலம். துர்வாச மகரிஷியானது அம்பல் அப்படிங்கிற திருத்தலத்துல இருக்கக்கூடிய பிரம்மபுரீஸ்வர சுவாமிய தரிசனம் பண்ணுறதுக்காக வந்திருந்தார். அப்ப பாத்தீங்க அப்படின்னாக்கா, மதலோலை அப்படிங்கிற ஒரு அரக்கர் குலப்பெண் இந்த அம்மா என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, துர்வாசகர் இடத்துல சில தகாத வார்த்தைகள், அதாவது முனிவருக்கு உண்டான வார்த்தைகளை பேசாம கொஞ்சம் இந்த தாங்கிற அகங்கார எண்ணத்தோட சில வார்த்தைகளை விட முனிவர் அதுக்கு வேற விதமா பதில் கொடுக்குறாரு. என்னன்னா, நீ எப்படி இந்த மாதிரி தவறான ஒரு நடத்தையில இருக்கியோ இதே மாதிரிதான் உனக்கு குழந்தைகளும் பிறக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சாபத்தை கொடுத்துட்டார். ஏன்னா துர்வாசகருக்கு இயற்கையிலேயே பாத்தீங்கன்னா கோபம் அதிகம். அவர் இதை மாதிரி கொடுத்த உடனே என்னாச்சுன்னா, முனிவரினுடைய சாபம் பாத்தீங்க அப்படின்னாக்கா பழிக்க ஆரம்பிக்குது. அந்த பெண்ணுக்கு பாத்தீங்கன்னா 2 குழந்தைகள் பிறகு. ஒருத்தர் பேர் அம்பன், இன்னொருத்தர் பேர் அம்பரன். இவங்க 2 பேரும் இளமையில சுக்கராச்சாரியார்கிட்ட, ஏன்னா அவர் தான் அசுரர்களுக்கு குரு, அதனால சுக்கராச்சாரியார்கிட்ட பாடம் படிக்கிறதுக்காக போய் அவருடைய குருகுலத்துல போய் சேர்றாங்க. சேர்ந்தவர்கள் நல்ல விதமா தான் சேர்ந்தாங்க, நல்லா படிச்சாங்க, நல்ல ஒரு முன்னேற்றமாக வந்தாங்க. ஆனா என்னன்னு பாத்தீங்கன்னா, அவர்களினுடைய அறிவு, திறமை, ஆற்றல், வீரம் இதெல்லாம் பொதுமக்களுக்காக பயன்படுத்த வேண்டியது அதை அப்படியே மாத்தி தனக்காக பயன்படுத்திக்க ஆரம்பிச்சாங்க. இவர்களினுடைய அட்டகாசமானது நாளுக்கு நாள் ஒரு நாளும் அதிகமாயிட்டே போக, தேவர்களால கூட பொறுக்க முடியாத லெவலுக்கு போய் எல்லாரும் போய் கடைசியா சிவபெருமான இடத்துல முறையிட்டாங்க. அப்ப சிவபெருமான் என்ன சொன்னார்னா, எந்த பதிலும் சொல்லல. பக்கத்துல உமாதேவியார ஒரு பார்வை தான் பார்த்தார். உடனே பாத்தீங்க அப்படின்னாக்கா, உமாதேவியார் தன்னுடைய ஸ்வரூபமான காளி ஸ்வரூபத்தை அந்த இடத்துல பாத்தீங்கன்னா தோற்றுவிக்கிறாங்க. காளி நேரா வைகுண்டத்துக்கு போறாங்க. வைகுண்டத்துக்கு போய் பெருமாள் இடத்துல இந்த மாதிரி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி பெருமாள் கிட்ட உதவி கேட்கிறாங்க. உடனே பாத்தீங்கன்னா பெருமாளும் சரி நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வயதான ஒரு அந்தனரினுடைய வடிவம் எடுத்து பெருமாள் வராரு. இந்த காளி தேவியானவர் ஒரு அழகிய இளம்பெண் வடிவம் எடுத்து வராங்க. அப்போ என்னன்னா, அப்பா பொண்ணு இந்த ஒரு கெட்டப்புல 2 பேரும் இந்த அம்பல் திருத்தலத்துக்கு வராங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா, இந்த பெண்ணை பார்த்த உடனே அம்பரன் அம்பன் இந்த 2 பேருக்குமே இந்த பெண்ணினுடைய அழகுல மயங்கி போய் இந்த பெண்ணை திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அதுக்கு இந்த பெண் என்ன சொல்றதுன்னா, இந்த திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயம்லாம் என்கிட்ட நீங்க பேசக்கூடாது, நீங்க எதா இருந்தாலும் எங்க அப்பாட்டு தான் நீங்க பேசணும்னு சொல்லிட்டு இந்த பெண் பாத்தீங்கன்னா போயிடுறாங்க. உடனே இந்த பெண்ணினுடைய தந்தையை தேடி இந்த மாதிரி உங்க பெண்ணை எனக்கு திருமணம் பண்ணி கொடுங்கன்னு 2 பேரும் கேட்க, அதுக்கு இவர் பாத்தீங்கன்னா அந்த அந்தனரா இருக்கக்கூடிய பெருமாள் என்ன சொல்றாருன்னா, இது உலகத்திலேயே அடுக்குமாயா இந்த காரியம், ஒரு பெண்ணு எப்படியா 2 பேர் திருமணம் பண்ணிக்க முடியும், வாய்ப்பே கிடையாது. நான் வேணா உங்களுக்கு ஒரு போட்டி வைக்கிறேன். 2 பேர்ல யார் தங்களுடைய சிறந்த வீரத்தை வெளிப்படுத்தி யாரு சிறந்த வீரரா வரீங்களோ அவர்களுக்கு என்னுடைய மகளை திருமணம் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. சரின்ன உடனே அந்த பெண்ணின் மீது இருக்கக்கூடிய மோகத்தின் காரணமாக அந்த அந்தனர் இருக்கக்கூடிய இடத்திலேயே போட்டியை ஆரம்பிச்சுட்டாங்க. என்னன்னா 2 பேரும் ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறாங்க. ஒரு அழகான பெண்ணுக்காக உடன் பிறந்த சகோதரர்களே சண்டை போட்டுக்கிறாங்க. அப்ப இதுல என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா,
இந்த அம்பன்கிறவன் வந்து பாத்தீங்கன்னா அம்பரன், இந்த 2 பேருக்குள்ள சண்டை நடக்குது இல்ல, இந்த அம்பன்கிறவன் வந்து அம்பரனை வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா கடுமையாக தாக்குறான். திருப்பி வந்து அந்த அம்பரனும் அம்பனை வந்து கடுமையாக தாக்க ஒரு கட்டத்துக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதுலே சக்தி வாய்ந்த அஸ்திரங்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, பிரம்மாஸ்திரம், நாராயணாஸ்திரம், பாசுபதாஸ்திரம், இந்த மாதிரி சக்தி வாய்ந்த அஸ்திரங்கள்லாம் பிரயோகம் பண்ணி அம்பரனானவன் அம்பனை வந்து கொலையே பண்ணிடுறான். அம்பன் வந்து இறந்து போயிடுறான் அம்பரனினுடைய தாக்குதல்னால. இப்ப அம்பரன் வந்து போட்டியில வெற்றி பெற்ற உடனே நேரா இந்த அந்தனர்ட்ட வந்து, நான் வந்து ஜெயிச்சுட்டேன், உங்களுக்காக என் உடன் பிறந்த சகோதரரையே கொன்னுட்டேன், இப்ப எனக்கு வந்து உங்க பொண்ணை திருமணம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே இவர் வந்து என்ன சொல்றாரு, இதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்ல, அவகிட்ட கேளு, அவளுக்கு விருப்பம் இருந்தா உன்னை கல்யாணம் பண்ணிக்கோ, அவ விருப்பம் இருந்தா அவனை பண்ணிக்கட்டும், எனக்கு இதுக்கும் பிரச்சனை இல்லை அப்படின்னு இவர் சொல்லிடுறாரு. உடனே வந்து நேரா போய் அந்த பெண்ணுகிட்டயே போய் இந்த காட்சியெல்லாம் அந்த பெண்ணும் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா அப்பயும் போய் அந்த பொண்ணுகிட்ட போய் கேட்கறான், நான் வந்து உனக்காக தான் சண்டை போட்டு ஜெயிச்சு நான் என்னுடைய வீரத்தை நிரூபிச்சுட்டேன், இப்ப வந்து நீ வந்து என்ன திருமணம் பண்ணிக்கோ, நான் வந்து உன்ன மாரி ஒரு அழகான பெண்ணை பார்த்ததே இல்லை அப்படி இப்படின்லாம் சொல்லி பேசுன உடனே அந்த அம்மா வந்து என்ன சொல்றாங்க, நீ வீரத்தை என்கிட்டயும் நிரூபிச்சு காட்டு, என்ன நீ சண்டையில ஜெயிச்சு காட்டு, அப்ப நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு உடனே இவன் உடனே என்ன சொல்றான், அம்பரன் இப்பதானே சண்டையை பார்த்த, இந்த மாதிரி எல்லாம் உன்னால சண்டை போட முடியுமா, நீயோ பெண்ணு, அதுவும் சின்ன பொண்ணு, நான் வந்து உன்னோட வயசுல கூட, என்கிட்ட எல்லாம் வந்து நான் வந்து ஆண், நீ பெண், உன்னால உடல் ரீதியாக என்னை வந்து தாக்கியோ என் கூட சண்டை போட்டு போர் புரியுற அளவுக்கோ உனக்கு உடம்புல தெம்பு கிடையாது, அதனால வேண்டாம், நீ வந்து என்ன திருமணம் பண்ணிக்கோன்னு. இந்த பெண்ணு வந்து அதெல்லாம் ஒத்துக்கல, அதெல்லாம் முடியாது, நீ வந்து அவன்கிட்ட வீரத்தை வெளிப்படுத்தின, என்னதானே கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்ற, அப்ப என்ன கல்யாணம் பண்ணிக்கிறவன் ஆண்மகனா இருக்கணும்னு நான் எதிர்பார்ப்பேன்ல, என்ன சண்டை போட்டு ஜெயிச்சு காட்டுன்னு உடனே இவனுக்கு என்னடா இது இப்பதான் ஒரு பிரச்சனை முடிஞ்சதுன்னு பார்த்தா அதுக்குள்ள புது பிரச்சனை உண்டாச்சுன்னு சொல்லிட்டு சரி இப்ப ஆனா இருந்தாலும் அவனுக்கு இந்த பெண்ணை தாக்குறதுல ஒரு ஒரு விருப்பம் இல்லை, இந்த பெண்ணோட சண்டை போடுறதுல. ஆனாலும் என்னன்னா இவன் மேல இப்ப அழகு மீது இருக்கக்கூடிய ஒரு மோகத்தினால சரி வேற வழியே இல்லைன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டு சண்டை போட ஆரம்பிக்கிறான். முதல்ல வந்து சும்மா ஒரு பெண்ணு தானேன்னு சொல்லிட்டு அலட்சியமா தான் சண்டை போடுறான். ஆனா வந்து அது காளிங்கிறது அவனுக்கு தெரியாது. முதல்ல சண்டை வந்து ஆரம்பத்துல சும்மா சாதாரணமா போக இவன் வந்து ஒரு கட்டத்துக்கு மேல இவனுக்கு புரியுது இந்த பெண்ணு ஏதோ வந்து சாதாரணமான ஒரு பெண் இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபோர்ஸா சண்டை போட்டு பாக்குறான், ஒன்றும் வேலைக்கு ஆக மாட்டேங்குது. இவனால அந்த பெண்ணினுடைய ஆற்றலுக்கு முன்னாடி இவனால ஈடு கொடுக்கவே முடியல, என்னடா பண்றது ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு கட்டத்துக்கு மேல வந்து என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா அந்த பெண்ணினுடைய போர்ஸ் இவனால தாங்க முடியாம வந்து என்ன பண்ணா இந்த இடத்துல இருந்து தப்பிச்சா போதுங்கிற லெவலுக்கு அவன் வந்துட்டான் அம்பரன். ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்த வாய்ப்பு வந்து ஒரு அருமையான வாய்ப்பு, இந்த வாய்ப்பை விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு காளி தேவியை வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப தப்பிச்சு ஓடலாம்னு சொல்லிட்டு ஓடுகிற பொழுது அவனை வந்து பாத்தீங்கன்னா பிடிச்சி அவனை வந்து ஆஹ் இதுல அவனுடைய மார்பிலேயே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா கத்தியை வந்து இறக்கி அவனை வந்து வதம் பண்ணிடுறாங்க. வதம் பண்ணி முடிச்ச உடனே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா தேவர்கள்லாம் அந்த இடத்துல வந்து பூமாரி புரிஞ்சு காளி தேவிக்கு இந்த இடத்துலயே நீங்க வந்து கோவில் கொள்ளணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. அப்படி தேவர்கள் கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க காளி தேவியானவள் இந்த இடத்திலேயே கோவில் கொண்டு பக்தர்களுக்கு எல்லாம் அருள்பாலிக்கிறாங்க. வருஷம் வருஷம் தை மாதத்திலையும் ஆடி மாதத்திலையும் இந்த ஆலயத்துல திருவிளக்கு பூஜை, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சுமங்கலி பூஜை, லட்சார்ச்சனை இதெல்லாம் ரொம்ப சிறப்பா நடைபெறுது. கோவிலினுடைய அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னாக்கா ராஜகோபுரம், ராஜகோபுரத்துக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா அம்பாளினுடைய சன்னதி இருக்கு. ரொம்ப அற்புதமான ஒரு சன்னதியாக இந்த அம்பாளினுடைய சன்னதியானது நமக்கு வந்து விளங்குகிறது. வேம்பு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா தல விருட்சமாக விளங்குகிறது. சரி, இந்த தலத்துல எழுந்தருள் இருக்கக்கூடிய தாயாரினுடைய திருமேனிய இப்ப நம்ம வந்து சிந்தனை பண்ணலாம். தாயார் வந்து 8 திருக்கரங்களோட அமர்ந்த கோலத்துல காட்சி கொடுக்குறாங்க. அதுல வலது திருக்கரங்கள் 4, இடது திருக்கரங்கள் 4. இப்ப வலது திருக்கரங்கள்ல சூளம், கத்தி, உடுக்க, கிளி இந்த 4ம் கையில ஏந்தி இருக்காங்க. இடது திருக்கரத்துல பாசம், கேடயம், மணி, கபாலம் இப்படியெல்லாம் ஏந்தி இருக்காங்க. தன்னுடைய வலது பாதத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா மடித்த திருக்கோலத்தோடையும் இடது பாதத்தை அம்பரனினுடைய மார்புல ஊன்றி இருக்கிற மாதிரியான திருக்கோலத்துல காட்சி கொடுக்குறாங்க. அம்பாளுக்கு இந்த ஸ்தலத்துல எப்பொழுதும் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா வெள்ளை நிற சேலை தான் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா அணிவிக்கிறாங்க. வேற எந்த விதமான வஸ்திரமும் அம்பாளுக்கு கிடையாது. எந்த புடவை எவ்வளவு பட்டு புடவை கொடுத்தாலும் எது கொடுத்தாலும் சரி, வெறும் வெள்ளையில மல்லு துணி இருக்கு இல்லையா, அந்த வெள்ளைய மல்லு துணியை மட்டும்தான் அம்பாளுக்கு வஸ்திரமாக தான் அணிவிக்கிறாங்க. அது எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா
அந்த அசுரனை கொன்னதுனால வந்து அம்பாளுக்கு இருக்கக்கூடிய அந்த கோபமானது சாந்தமடையணும் அப்படிங்கிறதுனால இன்னும் அம்பாள் அந்த உக்கிரத்திலேயே தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்பாளை சாந்தப்படுத்தக்கூடிய விதத்துல இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா வெள்ளை நிற மல்லு வஸ்திரம் மட்டும்தான் அம்பாளுக்கு அணிவிக்கிறாங்க. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா 18 முழம். ஏன்னா அம்பாளினுடைய திருமேனி கொஞ்சம் பெரிய திருமேனி, அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா 18 முழத்திலான வெள்ளை நிற மல்லு வஸ்திரம் அதுதான் சமர்ப்பிக்கப்படுது அம்பாளுக்கு. ஒரு ஒரு செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் 3 நாட்கள் வாரத்துல. செவ்வாய்க்கிழமை மதியம் 3 மணியிலிருந்து 4:30 மணி வரையும் ராகு காலம். வெள்ளிக்கிழமை காலை 10:30 மணியிலிருந்து 12 மணி வரையிலும் ராகு காலம். ஞாயிற்றுக்கிழமை மாலை 4:30 மணியிலிருந்து 6 மணி வரையிலும் ராகு காலம். இந்த ராகு கால பூஜையானது ரொம்ப 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 சிறப்பா வந்து இந்த ஆலயத்துல நடக்குது. அது மாத்திரம் இல்லாம அமாவாசை பௌர்ணமி இந்த 2 தினங்கள்லயும் சிறப்பு வேள்வி செஞ்சு அம்பாளுக்கு சிறப்பு பூஜைகள்லாம் நடக்குது. தரிசன நேரம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னாக்கா காலை 7 மணி முதல் 12 மணி வரை, அதே போல மாலை வந்து பாத்தீங்கன்னா 4 மணி முதல் இரவு 9 மணி வரை. செவ்வாய்க்கிழமை மட்டும் ராகு காலம் வர்றதுனால மதியானம் 2:30 மணிக்கே கோவிலானது திறந்துருவாங்க, செவ்வாய்க்கிழமை ஒரு நாள். அது மாத்திரம் இல்லாம திருவிழா காலங்கள்ல தரிசன நேரமானது மாறுதலுக்கு உட்பட்டது. செல்லக்கூடிய வழி அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா தமிழகத்துல இருந்து நீங்க வந்து எந்த பகுதியில இருந்தாலும் பேரளம் அந்த இடத்துக்கு போயிட்டா அங்கிருந்து ஒரு 6 கிலோமீட்டரு. அது இல்லைன்னு சொன்னாக்கா திருநள்ளாறு சனி பகவானினுடைய பரிகார திருத்தலம் அந்த கோயிலுக்கு போயிட்டீங்க அப்படின்னாக்கா அங்கிருந்து ஒரு 8 கிலோமீட்டர் தொலைவுல இந்த ஆலயமானது அமைந்திருக்குது. ரொம்ப அதி அற்புதமான ஒரு ஆலயம். இந்த ஆலயத்தினுடைய ரொம்ப சிறப்பான பிரார்த்தனைகள் எது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னாக்கா நோய் நொடி பிரச்சனைகள் உள்ளவர்கள், தீராத கடன் பிரச்சனை உள்ளவர்கள், அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு பிரச்சனைகள் இருப்பவர்கள், இவங்கெல்லாம் வந்து இந்த ஆலயத்துல அவசியம் வந்து வழிபாடு பண்ணிட்டா அவங்களுடைய பிரச்சனைகள்லாம் நிவர்த்தி ஆகும். ரொம்ப அற்புதமான ஒரு திருக்கோவிலாக இந்த திருக்கோவில் அமைஞ்சிருக்கு. அவசியம் எல்லாரும் போய் தரிசனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். நவராத்திரி திருவிழாவில் இன்னைக்கு வந்து அம்பகரத்தூர் ஸ்ரீ பத்ரகாளி அம்மனை சிந்தனை பண்ணது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. வாய்ப்பளித்த அடியார்களுக்கும் இறைவனுக்கும் நன்றி கூறி அடியனுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நமச்சிவாய வாழ்க.